யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே வரும் பொழுது என் உணர்வுகளும் கலங்குதடி. காணலாய் கிடந்தேன் நான் உன் வரவால் விழித்திருந்தேன் இணை பிரியாத. என்ன கௌதம், கால் பண்ணா எடுக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் எடுத்துட்டேன். அது ஜஸ்ட்டு இப்போது ஃபோன் கையில் வச்சுருந்தேன். சரி நீ கால் பண்ணனு. பரவாயில்ல, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற போல. ஊருக்கு போனப்பவும் நீ போயிட்டியான்னு கேட்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் நான் கேட்குறது மூலயமா உன்னை அந்த வார்த்தையோ இல்லை என்னோடய வாய்ஸோ கஷ்டப்படுத்துன்றதுனால தான் கேட்கல. பரவாயில்ல, கேட்காம இருந்ததே நல்லது தான். அப்படிலாம் கேட்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. தெரிஞ்சுதான் கௌதம் கேட்கல, நீ இந்த மாதிரி பதில் சொல்வேன்னு. பரவாயில்ல, இப்போது உங்ககிட்ட பேசணுன்னு ஒரு விஷயம் நினச்சேன், அதனால தான் கால் பண்ணேன். மற்றபடி உன்னை டிஸ்டர்ப் பண்ணணுனோ இல்லை வேறு எந்த மோட்டிவேஷனோலையோ கால் பண்ணல. பேசலாமா இல்லை ஃபோன் கட் பண்ணிடுவியா? பேசலாம். நீ கார்த்தி மாமா கிட்ட பேசும்பொழுது நான் லைனில் தான் இருந்தேன் கௌதம். எனக்கு உன்கிட்ட பேசணுன்னு ஆசை தான், ஆனால் என் ஃபோன் அட்டன் பண்ணுவியான்னு எனக்கு தெரியல. அதனால தான் உன் வாய்ஸ் கேட்கணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமா பேசும்பொழுது ஒரு ப்ளூடூத்தை விளையாட்டாக வாங்கினேன். ஆனால் அந்த ஒரு ஹெட்ஃபோனை காதில் வச்சு கேட்டது என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை என்னை யோசிக்க வைக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லை கௌதம். நீ 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 கேட்டியா நாங்கள் 2 பேர் பேசுனதா? இல்லை விளையாட்டா இப்போ போட்டு வாங்குறியா? இலக்கியா, உங்ககிட்ட விளையாடலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கௌதம். இதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. கார்த்தி மாமா உங்ககிட்ட ஏதோ பேசிச்சு, அந்த விஷயத்த நீ எப்படி யோசிச்சு பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயம் பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல கௌதம். இது வரைக்கும் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவத்துக்கு போகும்போது கூட நான் அப்படி ஒரு வார்த்தையை விட்டதில்லை. உன்னை எனக்கு பிடிக்காது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ என்கிட்ட வந்து பேசும்போது உன் பேச்சை உள்ளுக்குள்ளே ரசிச்சு தான் இருந்திருக்கேன். ஆனால் அந்த ரசனையை என்னால் வெளியில் சொல்ல முடியல. எனக்கு ஒன்றும் புரியல கௌதம், எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன், எந்த இடத்துல என் கேரக்டர் மாறுச்சு? கேட்க வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் கேட்காம இருக்க முடியல. உண்மையிலே என் கேரக்டர் ஏன் இந்த மாதிரி ஆச்சு கௌதம்? ஒரு பொண்ணுக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆண் மகனை பிடிக்குது அப்படின்னா அது அப்பா தான். அப்படின்னா வாழ்க்கையில் முதல் ஹீரோவாக பார்த்தது என் அப்பாவை தான். அப்படிப்பட்ட என் அப்பாவே என் மனசில் ஒரு மோசமான விதையை விதைச்சிட்டு போயிட்டாரு கௌதம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீ எனக்கு கவுன்சிலிங் கொடுத்த டாக்டர் ராஜேஷ்குமாரா. சின்ன வயசில் ஒரு விதை விதைக்கும் போதே அது நல்ல விதையாக இருந்தால் மட்டும்தான் அது மரமாக வளர்ந்து நிற்கும் போது 4 பேருக்கு பயன்படும். ஆனால் நான் சின்ன வயசில் விதையாக இருக்கும்போதே ஹீரோவாக நினச்ச அந்த மனுஷன் என் மனசில் என்ன விதைச்சாரு தெரியுமா? இந்த உலகத்தில் காசு பணம் தான் முக்கியம், மனுஷங்க முக்கியமே கிடையாது அப்படின்னு விதைச்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ட. இருந்தாலும் நீ இன்னைக்கு பேசின அந்த வார்த்தையால் நான் உனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்படி சொன்னவர் யாரோ ஒரு எதிரியாக இருந்தால் நான் யோசிச்சு பார்த்துருக்கலாம் வளர வளர. ஆனால் சொன்னது என் அப்பா, நான் ஹீரோவாக நினச்ச என் அப்பா. அவர் சொன்னதை அப்படியே உண்மைன்னு நம்பினேன். இதில் எதுவும் தப்பு இல்லையே. அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு தானே சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வளர்ந்துருப்போம். அடுத்து என் லைஃப்பில் என் கண்ணு முன்னாடி ஹீரோவாக வந்து நின்னது கௌதம் தான். அப்படி வந்து நின்ன கௌதம் டாக்டர் ராஜேஷ்குமாராக வந்து நிற்கல, ஒரு சாதாரணமான கௌதமாக தான் சின்ன வயசுலேருந்து என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாரு. பொறுக்கியாக இருந்தார். என்னோட மைண்ட் செட்டை அப்படி தான் யோசிக்க வச்சாரு. காசு பணம் தான் முக்கியம், அதுக்காக தான் எல்லாரும் எல்லாத்தையும் செய்வாங்க, அப்படி தான் எங்கள் அப்பா உயிர் போச்சுன்னு என் மனசில் அந்த விஷயம். காசு பணத்துக்காக தான் யார் என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் என் மைண்டு. கௌதம் என் பின்னாடி சுத்தினப்போ, நீ ஏழை பையன், உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஒரு பொறுக்கி, காசு பணத்துக்காக தான் என் பின்னாடி சுத்துற, என்னை காதலிக்கிறேன்னு ரொம்ப கேவலமாக நினைக்க வச்சுது. ஆனால் ஒரு கட்டத்தில் காசு பணத்தை தாண்டி உன் காதல் உண்மையானதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு கௌதம். அப்போ நான் உன்கிட்ட வரத்தான் செஞ்சேன். என்ன அந்த காதலை நான் கொஞ்சம் லேட்டாக
யோசிச்சுட்டு இருந்தேன் சொல்லாம, அவ்வளோதான். அதுக்காக நான் உன்னை புரிஞ்சுக்காமல்ல உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை கௌதம். புரிஞ்சுக்கிட்டது வேணா லேட்டாக இருக்கலாம், ஆனால் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை கௌதம். என் மைண்டு படி நான் எப்படி வளர்ந்தனோ அப்படி தான் உன்னை பார்த்தேன். ஆனால் அந்த மைண்டை விட்டு வெளியில் வந்து உன்னை அதுக்கும் மேலே ஒரு கட்டத்தில் காதல் பார்வையில் பார்க்க தான் செஞ்சேன் கௌதம். அது உனக்கும் நல்லாவே புரிஞ்சுது. புரிஞ்சுக்காதப்ப எனக்கு புரிய வச்ச, புரிஞ்சுக்கிட்டப்ப என்னை விட்டு வேலைக்கு போய் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த. ஆனால் கடவுளா திரும்ப நம்ம 2 பேருக்கு ஒரு முடிச்ச போட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ நடந்துச்சு. சரி ஓகே, நீ போ, என்னை விட்டு நீ நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன். ஆனால் நீ என்ன பேசின கௌதம்? நீ எல்லாமே பேசினது கரெக்டு தான். ஆனால் ஒரு படி மேலே போய் நீ ஒரு வார்த்தை பேசின பத்தியா? அவ நான் இல்லைனா கூட சந்தோஷமா தான் இருப்பான்னு. நான் இல்லைன்னு நினச்சி சந்தோஷமா இருக்க சொல்லு. அதை தாண்டி நான் செத்து போயிட்டா கூட அவள் சந்தோஷப்படுவான்னு, என் சாவில் கூட அவள் சந்தோஷப்படுவான்னு அப்படி ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா கௌதம்? அந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன உசிரோட கொன்றுச்சு கௌதம். அவன்டா அப்படிதான் சொன்னேன். ஏன் நான் ஒரே வழியா போய் சேர்ந்துட்டா கூட அவ சந்தோஷம் தான் படுவான்னு சொல்றேன். அவ இப்ப நடிக்கிறான்னு சொல்றேன். உண்மையா என்னால் தாங்கவே முடியல கௌதம். உனக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளாக நான் கம்மன்னு இருக்கேன். ஆனால் உன் வார்த்தை என்னை பேச வச்சிருச்சு. இப்போ திரும்ப வந்து என் காதலை உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்காகவோ இல்லை என்னை புரிஞ்சுக்கொண்டு சொல்கிறதுக்காகவோ நான் கால் பண்ணல. அந்த ஒரு வார்த்தை நீ சொன்னது என் மனசை குத்தி கிழிச்சிருச்சு கௌதம். வாழ்நாளைக்கு இது ஆறாது. இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நீ கரெக்டாக தான் யோசிச்சிருக்கிய கௌதம். நான் அவ்வளோ கேவலமானவனு, உன் சாவில் கூட சந்தோஷப்படுவேன்னு எப்படி கௌதம் உன்னால் சொல்ல முடிஞ்சது? உங்ககிட்ட அழுவவே கூடாதுன்னு கெத்த மெயின்டைன் பண்ணேன். ஆனால் என்னை இப்படி உடச்சி உட்கார வச்சுட்டேன். ஒரு வேளை நான் உன் லைஃப்பில் இல்லைனா நீ நல்லபடியாக இருப்பேன்னு யோசிப்பியா கௌதம்? சரி ஓகே கௌதம், எங்கள் அப்பா என் வாழ்க்கையில் விதைச்சிட்டு போன விதை தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தருவான்னு பார்த்தா அவனு என்ன செரிப்பால் அடித்த மாதிரி இப்போ புரிய வச்சுட்டான். நீயும் என்ன பைத்தியமாக்கிட்டல கௌதம். இது வரைக்கும் என் ரோஹித் மாமாவும் கார்த்தி மாமா மட்டும்தான் என்ன நினச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும்தான் நான் என்ன பண்ணாலும் பொறுமையாக எடுத்து சொல்லுவாங்க. நான் கஷ்டப்பட்டா கஷ்டப்படுவாங்க, நான் சிரிச்சா சிரிப்பாங்க. நான் அழுதா அதுக்காக அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா, அதில் ஏதாவது காரணம் இருக்குன்னு யோசிப்பாங்க. மற்றபடி இந்த உலகத்தில் எல்லாருமே என் வாழ்க்கையில் விளையாண்டுட்டு போனவங்க தான் கௌதம். நான் ஹீரோவாக நினச்சேன் என் அப்பாவும் சரி, என் வாழ்க்கையில் அடுத்த ஹீரோவாக நினச்சேன் நீயும் சரி. 2 பேருமே என்னை கடைசியில் முட்டாளாக்கிட்டு போயிட்டீங்க. வாழ்க்கையில் இவங்க 2 பேர் தான் கௌதம் நம்மளோட கேரக்டர் என்னன்னு முடிவு பண்ணுறவங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா, அதுக்கப்புறம் நம்மளோட ஹஸ்பண்ட், லவ்வர், யாராக வேணாலும் இருக்கலாம். நான் மட்டுமே தனியாக சிந்திக்கிற அளவுக்கு, என் கேரக்டரை நான் மட்டுமே ப்ளே பண்ணுற அளவுக்கு யாரும் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கல கௌதம். அதனால தான் இவ்வளோ கேவலமாக என்னோட கேரக்டர் இருந்திருக்கு. இப்படி என்னை நீங்களாக மாற்றிட்டு நான் மாறிட்டேன் அப்படின்னா என் கேரக்டர் வெளியே வர்றதுக்கு யாருமே ஸ்பேஸ் கொடுக்கலையே. வளர்கிறதுக்கு முன்னாடி அவர், வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ சுற்றி சுற்றி வந்து என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமாக ஆக்கிட்டீங்களே. மற்றபடி உங்ககிட்ட வேறு எதுவுமே சொல்கிறதுக்கில்ல. நீ செத்தா கூட நான் சந்தோஷப்படுவேன்னு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் சொன்னியே. அதுக்கப்புறம் நான் உனக்கு சரியானவ கிடையாதுன்னு எனக்கு 100% தோணிடுச்சு. கார்த்தி மாமா சொன்ன மாதிரி நான் உன் லைஃப்பில் இல்லைனா தான் நீ உன் வாழ்க்கையை பற்றி நல்லா யோசிப்ப. என்ன நினச்ச ஒரே பாவத்துக்காக நீ உன் வாழ்க்கையை தொலைக்க வேணாம் கௌதம். நான் தொலைஞ்சா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இனிமே யாருக்காகவும் நீ நடிக்க வேணாம், யாருக்காகவும் நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்க வேணாம். கார்த்தி மாமா கிட்ட நீ பேசினது தான் உண்மை. அந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் பேசு. இவ கேவலமானவ, இவ பணத்தாசை பிடிச்சவ, இவ சுயநலவாதி, எல்லாரும் சாவல கூட சந்தோஷப்படுவான்னு பேசு, எல்லாருக்கிட்டையும் சொல்லு. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் மனசார சொல்கிறேன் கௌதம், உண்மையாக சொல்கிறேன் கௌதம், நீ செத்தா கூட நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்ன வார்த்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படி உனக்கு ஏதாவது ஒன்று நீ யோசிச்சாலே என் உயிர் அதுக்கு முன்னாடி போயிடும் கௌதம். நான் வைக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இணை பிரியாத நிலை பெறுவேன் நெஞ்சில் யாகவே தவித்திடும் போது ஆறுதலாய் உன்மடி சாய்கிறேன். காலம் தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் தினம். என்னம்மா எல்லா விஷயமும் பட்டு பட்டுன்னு முடிஞ்சிருச்சு?
ஏதோ பொண்ணு கேட்கறது கஷ்டம், கல்யாணம் பண்றது கஷ்டம், அப்படி ரிஸ்க் எடுக்கணும் இப்படி ரிஸ்க் எடுக்கணும்லாம் பேசுனியம்மா. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏதோ சாதாரணமாலாம் முடிஞ்சிருச்சு. இங்க பாருடா, காரியம் ஒன்றும் சாதாரணமாக முடியல, சதுரங்க வெட்ட மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. புரியலம்மா. இரு எனக்கு இருக்கிற சந்தேகத்தை ஃபர்ஸ்ட் தீர்த்து வைன்னா, அன்னைக்கு கீர்த்தனா வேணும்னு சஞ்சய் எங்கேயாவது கேட்டானா? இந்த சொன்னேன் கீர்த்தனாவும் சஞ்சயும் ஒருத்தவங்க விரும்புறாங்க அப்படின்னு. அந்த விஷயம் ரோஹித்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுதுன்னு சொன்னேன். அதனால தான் சரி ரோஹித்துக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவசரமா நம்ம பேசி முடிக்கணும்னு கல்யாணத்துக்கு முத நாள் சஞ்சய் வாயாலே எல்லாத்தையும் சொல்ல வச்சு காரியத்தை மூவ் பண்ணோம். சரி அதுக்கப்புறமும் சஞ்சயால பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றதுனால, மாமா பொண்ணை வளர்த்தது சரியில்லை, மாமாவை 4 பேர் கண்டபடி பேசுற மாதிரி வச்சிருவேன், உன் ஃப்ரெண்டு ரோஹித்தையும் நான் அசிங்கமா பேசுற மாதிரி வச்சிருவேன்னு பயமுடுத்தி சஞ்சயும் ஓட விட்டுட்டேன். இதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே வராத மாதிரி தான் நீ பேசின. அப்புறம் என்னம்மா இப்ப ரோஹித்துக்கு தெரிஞ்சு மட்டும் போய் சஞ்சய் கிட்ட கேட்டா சஞ்சய் ஓகேன்னு ஒத்துக்குவா போறாரு? இல்ல தானே, வேணாம் தானே கீர்த்தனாவை சொல்ல போறாரு. அதனால இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா தானே நடக்கும். என்ன யோசிச்சுட்டே இருக்க? இங்க பாரு ஆகாஷ், எல்லாம் நம்ம பண்ண பிளான் தான், புரியுதா? அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியலையா? நான் யோசிச்சேன்தான், நீ ஏன் போய் இப்ப ரோஹித்துக்கு தானா தெரிய வைக்கிற அப்படின்னு. நீ தெரிய வச்சதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒன்றும் பெருசா ரியாக்ஷன் பண்ணலையே. நந்தினி தடுப்பான்னு நினைச்சேன், நந்தினியும் பெருசா எதுவும் கத்தல, ப்ராப்ளம் பண்ணல. மாமாவும் அமைதியா கம்முன்னு தான் இருந்தாரு. கடைசியில ரோஹித் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி பொண்ணு கொடுக்கறது உங்களோட விருப்பமாமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, ரோஹித் அப்படிதான் சொன்னான். ஆனா ரோஹித் சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சு? ரோஹித் சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, முடிவு மாமா எடுக்காம கம்முன்னு இருந்தாரு. திடீர்னு கீர்த்தனா நடுவுல வந்து நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம்னு எல்லாரும் வாயும் அடைக்கிற மாதிரி அவ பதில் சொல்லிட்டா. சொல்ல போனா என்கிட்டே உனக்கு விருப்பம் இல்லையா மாமான்லாம் கேட்டா. நான் கூட கேட்டேன், அன்னைக்கு அவ்வளவு வாய் பேசினா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. எல்லாம் கலந்ததுதான் மாமா வாழ்க்கை, நீ ஏன் மாமா அப்படின்னு நினைக்கிற, நம்ம 2 பேரும் நல்லா தான் இருப்போம், எனக்கு தைரியம் சொல்லி நான் ஓகே சொல்ல வச்சானா பாத்துக்கோயேன். எனக்கு என்னவோ ஈஸியா கல்யாணம் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் ஒரு பக்கம் நீ செதற விட்டுட்ட. பைத்தியக்காரனாடா நீ, சொல்லு பைத்தியக்காரனா நீ? நம்மள உட்கார வச்சு முட்டாளாக்கி பேசிட்டு போயிருக்காங்க. இதுல எங்க இருந்துடா உனக்கு நல்ல விஷயம் தெரியுதே? பெரிய இப்ப மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னவோ உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க, நீ கல்யாணம் முடிச்சு கீர்த்தனாவை கையில புடிச்சிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்க. நார்மலா பேசிட்டு போனா நீ நம்பிட்டு தெரியற. உண்மையிலே ரோஹித் பேசுனது நார்மலா தான் இருந்துச்சு. இதுல என்னத்த சந்தேகப்பட சொல்றேன்? அப்படியே அமைதியா போட்டுமா, கல்யாணம் வரைக்கும் நம்ம கம்முன்னு இருப்போம். பைத்தியக்காரா நீலாம் எனக்கு பிள்ளைய வந்து பிறந்திருக்க போரு, எங்கேயாவது உள்ள கேட்டு தொலைக்க போது கோவப்படுத்திட்டு இருக்கேன். ஆமா ரோஹித் யாருடா? தான் ஃப்ரெண்டுக்காக உயிரியே கொடுக்குறவன். அதே மாதிரி அந்த சஞ்சய் யாரு? தான் ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்யறவன். அவனுங்க 2 பேரும் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்போ போலீஸ் யூனிஃபார்ம் வேற போட்டு வந்து நிக்கிறான் அந்த சஞ்சய். அப்ப அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ரோஹித் சொன்னா, எனக்காக வேலையை தூக்கி போட்டான், இப்ப எனக்காக திரும்ப யூனிஃபார்ம் போட்டிருக்கான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசினான். அதாவது சஞ்சய் யூனிஃபார்மை கழட்டுறதுக்கு போடுறதுக்கு பின்னாடி வேற காரணம் இருக்கு. ஆனா அவன் போட்டதுக்கு ஒரே காரணம் ரோஹித் மட்டும்தான். அவனோட லட்சியமா இருந்த போலீஸ் வேலையை தான் ஃப்ரெண்டுக்காக விட்டுட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்றான். இப்போ மறுபடியும் அதே ஃப்ரெண்டுக்காக திருப்பி போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எந்த அளவுக்கு இருக்கு யோசிச்சு பாருடா. அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த வேதாச்சலம் கால் பண்ணாரு. லேப்டாப்பை உடைக்க முடியலன்னு சொன்னதை வச்சு அந்த ஆள் நம்மள கிழின்னு கிழிச்சாரு தெரியுமா? அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, ஏன் நம்மள வான் பண்ற மாதிரி சொன்னாரு. இங்க பாருங்க, பிரச்சனை எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு சேர்த்து தான் ஆரம்பிக்க போது. இந்த ரோஹித் சாதாரணமான ஆள் கிடையாது, கண்கொத்தி பாம்பு மாதிரி கண்காணிச்சுட்டே தான் இருப்பான். அதுவும் சஞ்சய் இப்போ சாதாரண ஆள் இல்லாம போலீஸா கெத்தா உள்ள இறங்கியிருக்கான். இவனுங்க ஆட்டெல்லாம் இனிமேல் வேற மாதிரி இருக்கும், பார்த்து இருந்துக்கோங்க. உங்க பையனுக்கு வேற பொண்ணை கட்டணும்னு சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் கட்ட விட மாட்டான் அப்படின்னு தெளிவா சொன்னாரு. அவர் ஏதாவது பயத்துல பேசியிருப்பாரு. அவர் சொன்னதுலேருந்து இன்னும் அவனுக்கு ஒரு விஷயம் புரியல. இவனுங்க 2 பேரும் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறவன் இன்னைக்கு வந்து சஞ்சய் யார் இந்த வீட்டில் முடிவெடுக்கிறதுக்கு? அவன் 3வது மனுஷன். இந்த வீட்டுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவன் சொன்னா நீங்க முடிவெடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கறான். ஆனா அன்னைக்கு நான் அவனை அவமானப்படுத்தும் போது சஞ்சயை பேச விட்டு எங்க அண்ணனை வேடிக்கை பார்த்தா, ரோஹித் வேடிக்கை பார்த்தான். அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே, சஞ்சய் 3வது மனுஷன், நீ ஏன்டா பேசுற, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பேச விட்டு வேடிக்கை பார்த்தவங்க இன்னைக்கு அவனை யாருன்னு சொன்னா நம்ம அப்படி நம்பிடணுமா? ஆமால்ல, தெளிவா பிளான் பண்ணி ரோஹித் இந்த இடத்துல காய் நகர்த்துறான். இந்த இடத்துல நம்ம சீரியஸ் ஆகக்கூடாது, கோபத்தை காமிக்க கூடாது அப்படின்னு கொம்முன்னு இருந்திருக்கான். நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப நார்மலா கேட்டுட்டு காதுல வாங்கிட்டு போயிருக்கான். ஏன்னா இந்த இடத்துல அவன் கோவப்பட்டு கத்தி இருந்தா தான் ஃப்ரெண்டு சஞ்சய் கீர்த்தனாவை லவ் பண்றான் அப்படின்ற விஷயம் வெளியே வந்துடும். அப்படி வந்தா நாம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க அப்பாவை, அதாவது தான் மாமனார அசிங்கமா பேசுவோன்றதை யோசிச்சு ரோஹித் காய நகர்த்திருக்கான். அப்ப ரோஹித் கோவப்படாம போனதுக்கு பின்னாடி பிளான் இருக்கா? பின்ன பிளான் இல்லாமலா? சஞ்சய் என்னவோ 3வது மனுஷங்கிறான், சஞ்சய் எப்படி முடிவெடுக்கலாங்கிறான், நீங்க உங்க பையனுக்கு பொண்ணை கட்டுங்கிறான். இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட சொல்றியா? ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு மாமா அமைதியா தானே இருந்தாரு. அன்னைக்கு சொன்ன மாதிரி வேணாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல, முடிவு எடுக்கிறன்ற மாதிரி தானே சொல்லியிருக்காரு.
அதுதான் இப்ப பெரிய கேள்வி என்ன. நந்தினி விஷயத்துல நிறைய யோசிச்சாருதான். ஆனா இந்த கீர்த்தனா பொண்ணு விஷயத்துல ஏன் ஒரு மாதிரி தயங்கி தயங்கி பதில் சொல்றாரு, தெளிவான முடிவு எடுக்க மாட்டாரு அப்படிங்கறதுலதான் எனக்கு சந்தேகமே இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரோ? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரா, இல்ல பெரிய பொண்ணு எடுத்த முடிவு சரியா தான் இருந்தது, நம்ம தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தோம், அதே மாதிரி சின்ன பொண்ணு ஏதாவது முடிவு எடுத்தா அதை ஒத்துக்கலான்ற மாதிரி பேசுறாரான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. மா ஆமாண்டா, எனக்கு இன்னும் ரோஹித் அமைதியா போயிருக்கிறத பார்த்தா அவனும் நந்தினியும் சேர்ந்து ஏதோ பிளானோட திரும்பி வருவாங்கன்னு தோணுது. இதுக்கு நடுவுல கீர்த்தனா ஓகேன்னு சொன்னதுதான் பெரிய ட்விஸ்ட். அம்மா, ஆனா அவ ஏதோ வெறுத்து போய் தான் அந்த ஆளை தூக்கி போட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. அதுல எதுவும் பெரிய விஷயம் இருக்குதான். இருந்தாலும் அவ ஓகேன்னு சொல்லும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். கீர்த்தனா ஓகே சொன்னது அடுத்த கட்டம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி எனக்கு தோணல. ஆ? ஆமா, அன்னைக்கு லேப்டாப்பை ஒளிச்சு வச்சப்போ நம்ம கிட்ட சவால் விட்டா ஞாபகம் இருக்கா? அத்தை, உங்களுக்கு பொருத்தமான மருமகன் நான் தான், எனக்கு பொருத்தமான மாமியார் நீங்க தான், அதனால எங்க அப்பா கிட்ட கல்யாண பேச்ச பேசுங்கன்னு அன்னைக்கு தான் ஓகே சொல்லிட்டாளடா. அவ என்ன புதுசா இன்னைக்கு வந்து ஓகே சொன்னா நம்ம சந்தோஷப்படுறதுக்கு? அவ பிளான் இன்னைக்கு வேற. கீர்த்தனா ஓகே சொன்னது மூலமா ரோஹித்த தூண்டி விட்டுருக்கா. தூண்டி விட்டுருக்காளா? ஆமா, தூண்டி விட்டுருக்கா. நல்லா யோசிச்சு பாரு. ரோஹித் கிட்ட நான் ஆகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, சஞ்சயோட ஒரு மூமெண்ட்டையும் ரோஹித் நோட் பண்றவன். அப்படி இருக்கும் பொழுது சஞ்சய்க்கு கீர்த்தனா மேல ஒரு விருப்பம் இருக்குன்னு நோட் பண்ணாமலா இருந்திருப்பான் இவ்வளவு நாளே. சஞ்சய் நினைச்ச மாதிரி அவனை ரிசப்ஷன் முடிஞ்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் அமைதியா இருந்திருப்பான். புரியலமா. இங்க பாருடா, அவ ஓகே சொன்னது மூலமா உன் ஃப்ரெண்டை நான் உருகி உருகி காதலிச்சதெல்லாம் உனக்கே தெரியும், திரும்பி உன் ஃப்ரெண்டு உருகி உருகி காதலிச்சதும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கிற உன் ஃப்ரெண்டு என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக தூக்கி போட்டுட்டாரு, வெறுக்க வச்சுட்டாரு. அவர் எந்த அளவுக்கு பேசி வெறுக்க வச்சிருந்தா இப்ப நான் ஓகே சொல்லுவேன்? அதுவும் உன் முன்னாடி ஓகே சொன்னாதான் உனக்கு புரியும். நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்டை தூக்கி போடல, ஏன்னா என் காதல் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல உன் ஃப்ரெண்டு தான் என்ன தூக்கி போட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சாருன்னு அவ சொல்லாம சொல்லியிருக்கா. எனக்கு தெரிஞ்ச அந்த சஞ்சய் பைய கீர்த்தனா பின்னாடி சுத்தின மாதிரி தெரியல. இந்த கீர்த்தனா புள்ள தான் சஞ்சய் பின்னாடி சுத்தி சுத்தி உருகி உருகி லவ் பண்ண மாதிரி தோணுதே. அப்படிப்பட்டவ இன்னைக்கு சஞ்சயை தூக்கி போட்டிருக்கா அப்படின்னா அவன் இவகிட்ட ஏதோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி நீ எனக்கு வேணாம் அப்படின்னு புரிய வச்சிருக்கான். அந்த விரக்தியில தான் இவ உன்னை ஓகேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இருக்கா. அப்படிதான் நீ சொன்னல. அப்ப யோசி, கீர்த்தனாவுக்கு தான் சஞ்சய் மேல காதல் இருக்கு. சஞ்சய்க்கு கீர்த்தனா மேல காதல் இருந்தாலும் அவன் அதை வெளியில காட்டிக்கல. ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு அமைதியா தான் இருந்தான். அதனாலதான் அந்த சந்தர்ப்பத்தை நான் யூஸ் பண்ணி சஞ்சயை பிரெயின் வாஷ் பண்ணி குழப்பி விட்டு அனுப்புனேன். அதுக்கப்புறம் தான் அவன் போய் கீர்த்தனா கிட்ட ஏதோ பேசியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கீர்த்தனா புள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அப்ப கோவத்துல தான் ஓகே சொல்லிருக்காளோ? ஆமாண்டா, ஆமா. கீர்த்தனா வேணும்னு ஏதாவது ரோஹித்தை தூண்டி விட்டுருக்கா. சஞ்சயை போய் அவன் கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் தூண்டி விட்டுருக்கா. ஃப்ரெண்டு தான் என்ன தூக்கி போட வச்சான்னு சொல்லாம சொல்லியிருக்கா. இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. ரோஹித் சும்மா இருப்பானா? இதுக்கப்புறம் அவன் அடுத்த கட்ட ஸ்டெப்பை வேகமா எடுத்து வைப்பான். சஞ்சய் கிட்ட போய் டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா கீர்த்தனா உன்னை வேணான்னு சொல்றான்னு கேட்டு அவனை உழுக்குவான். அப்புறம் சஞ்சய் நடந்த எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வைப்பான். நான் சொன்னதை அவன் மட்டும் ரோஹித் கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்க. ஏம்மா, நீ பேசுன விஷயத்தியா? ஆமாண்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் புயல் வேகத்துல கிளம்பி வருவானுங்க. அதான் ரிசப்ஷன் முடிஞ்சு போச்சே, அதனால சஞ்சயும் தைரியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எதை வச்சு மிரட்டினாலும் அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சஞ்சய்க்கும் கீர்த்தனாக்கும் என்ன உண்மைன்னு புரிய வைப்பா ரோஹித். இப்ப என்னம்மா பண்றது? இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான். எங்க அண்ணன் இப்ப யோசனையில இருக்காரு. ஏன்னா கீர்த்தனாவே ஓகே சொல்லிட்டா, மாப்பிளையே ஓகே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு எங்க அண்ணன் யோசனையில இருப்பாரு. இந்த யோசனைய ரொம்ப யோசிக்க விடக்கூடாது. நம்ம ஊர்ல எல்லாம் செய்யற மாதிரி நம்ம தட்டு தாம்பலம் மாத்திரணும். அப்ப நான் நீ போய் மாமா கிட்ட பேசுறியா? இல்லடா, என் அண்ணன் கிட்ட நான் பேசினா சரி வராது. அப்புறம் அவர் ஒத்துக்கவும் மாட்டாரு, சந்தேகம் தான் படுவாரு. அதனால நீயே நேரா போய் பேசு, நல்லா சிம்பதியை கிரியேட் பண்ணு. புரியலமா. அவர்கிட்ட போய் நைஸா உருகுற மாதிரி பேசு. என்ன மாமா, எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா? நான் உங்களுக்கு ஏத்த மாப்பிள்ள கிடையாதா? என்ன அவ்வளோ கெட்ட பையனா? எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க மாமா, கண்டிப்பா கீர்த்தனாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு மாமா காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி பேசு. அப்படி பேசினா ஒத்து போறமா? நீ அப்படி உருகி பேசும்பொழுது அவருக்கு வேற வழியே கிடையாது. நீ பேசுற பேச்சுக்கு மனசு இறங்கி தான் ஆகணும். சரிப்பா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் யோசிக்கிறேன்னு சொன்ன உடனே நீ சும்மா இருந்துடக்கூடாது. அப்புறம் மறுபடியும் விடாம பொடி. என்ன மாமா இன்னும் யோசிக்கிறேன்னு சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்பவே நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லுங்க மாமா. பேசாம நாளைக்கு காலையிலே தட்டு மாத்திக்கலாமா மாமா அப்படின்னு கேளு. அவசரப்படுத்து. நாளைக்கேவா? அப்பதான் அவனுங்க ரெண்டு பேரும் யோசிக்க மாட்டானுங்க. நாளைக்கு தட்டு மட்டும் மாத்திக்கலாம். கீர்த்தனா விருப்பப்படி பொறுமையாவே கல்யாணம் நடக்கட்டும். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. நந்தினியை தான் எனக்கு பிடிச்சிருந்தது, அவளை கட்டிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப கீர்த்தனா ஏதோ மனசு வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. சொல்லும் போதே நான் ஏன் மாமா தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லு. நீ அப்படி கேட்கும்போது என் அண்ணனுக்கு வேற வழியே இருக்காது. சரி மாப்பிள்ள, இதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா எந்த இடத்துலயும் அவரால் வேணான்னு சொல்ல முடியாது, பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றாரு. அந்த விஷயத்த நம்ம உடைக்கணும். தட்டு மாறிடுச்சுன்னா அப்புறம் ரோஹித் வந்தாலும் சரி, சஞ்சய் வந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இப்ப தெளிவா புரியுதுமா. இருந்தாலும்
ஆனா அவனுங்க பிளான் பண்ணி வரதுக்குள்ள நீ சொல்ற மாதிரி நாளைக்கு காலையிலே தட்டு மாத்திருவோன்னா. அம்மா கீர்த்தனாவும் தான் சொல்லுவா. அதனால அவ சம்மதமும் இருக்கிறப்பவே நம்ம தட்டு மாத்துறது தான் நல்லது. நீ போய் பேசு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சின்ன மனசுக்கு விளங்கவில்லை நடப்பது என்னென்ன என்ன என்னையோ புரியவில்லை நடந்தது என்னென்ன கோயில் மணியா ஐய என்ன சிரிக்கிறாரு? இந்த ஆஃபீஸ்க்கு என்கொயரி விஷயமா வந்துட்டு போயிட்டு இருக்கனே, நீங்க இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க? சார் பேக் வேற மாதிரி போகுது. டோன் ஒன்றும் சரியில்லையே. ஏன் வைஜெயந்தி போகக்கூடாதா என்ன? தப்பில்ல போகலாம். ஆனா இன்வெஸ்டிகேஷன் எங்கேயாவது கேஸா மாறிட போதுன்னு. ஸ்மால் ரெக்வெஸ்ட். சொல்லுங்க சிறப்பா பண்ணிடுவோம். நீ கொஞ்சம் திரும்புறியா அந்த பக்கம்? கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்புமா, ஒரு பர்சனல் பேசணும். சரியான பைத்தியக்கார கூட்டமா இருக்கும் போல. போலீஸ் என்ற பேர்ல சரியான மென்டல் ஹாஸ்பிட்டல் கேஸ்லாம் கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்குதுங்க. ஏன் வைஜெயந்தி இந்த பொண்ணு எனக்கான பொண்ணுன்னு என் மனசுக்குள்ள இந்த பொண்ணை பார்த்தோன்னே பிஜிஎம்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சார் பிஜிஎம் ஓடுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த பிஜிஎம் சாவு மூலமாகாத வரைக்கும் நல்லது. ஆமா அப்படி. ஏன்னா ஆபீஸ் அப்படிப்பட்ட ஆபீஸ் சார். எதுக்கும் இந்த என்கொயரியா நானே பாத்துக்கிறேன்னா. பாருங்க தப்பில்ல நான் தான் சொல்லிட்டேனே. ஹலோ சார் இங்க இன்வெஸ்டிகேஷன் தானே பண்றீங்க, இல்ல போன் கொடுத்து ஏதாவது பேச சொல்ல போறீங்களா? ஏமா அப்படி? இல்ல ஹலோன்லாம் சொல்றீங்களே அதான் கேட்டேன். அது எப்படி சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல, அதனாலதான். உங்க பேர் சொல்லுங்களேன், இதுக்கப்புறம் ஹலோன்னு சொல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறேன். சார் இப்ப பேரை கேட்கறதுலாம் அவசியமா? ஏமா பேரை கேட்காம எப்படி அடுத்த கேள்விக்கு போக முடியும்? நீங்க பேரை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி நல்ல கேள்வியா கேட்பாரு. நல்ல கேள்வியா கேட்பாரா? ஆமா, நல்ல கேள்வியா அழகான கேள்வியா பார்த்து பக்குவமா கேட்டுடலாம். பேசுறது எதுவுமே சரியில்லை. இதுல பல்ல காட்டுறாரு க்ளோஸ் அப் விளம்பர மாதிரி. மே நோ யுவர் நேம் ப்ளீஸ்? கடவுளே. மா பேர் சொல்லுமா. கவிதா. கவிதா நேம் சூப்பரா இருக்குன்னு. பார்க்கவே கவிதை எழுதுற மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு கவிதான்னு பேர் வச்சதுல எந்த தப்பும் இல்லைன்னா. சார் நீங்க போலீஸ் தானே, போலீஸ் மாதிரி மட்டும் பேசுங்கண்ணா. சார் அப்பட்டமா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு, மாட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். சரிம்மா அதை விடுங்க. அப்புறம் உங்க வயசு என்ன? சார் இந்த கொஸ்டின்லாம் தேவையில்லாத கொஸ்டின் சொல்லிட்டேன். இப்பவே சொன்னேன் கேட்கறாரு இந்த ஆளு. வைஜெயந்தி இங்க பாருமா, இதெல்லாம் ரொம்ப தேவையான கொஸ்டின் தான், புரியுதா? விட்டா அடுத்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கேட்பீங்களான்னு நீ கேட்ட அப்படின்னா கேட்போம். தேவைப்பட்டா கேட்போம்னா ஏன் ஜாதகத்தை கூட கேட்போம். இதுக்கு தான் வைஜெயந்தி வேணுங்கிறது. மேடம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க சொல்லிட்டேன். எனக்கு ப்ராஜெக்ட் வேலை நிறைய இருக்கு, நான் போய் அதை பார்க்கணும். பாருமா கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போய் பாரு. அதை யார் வேணான்னா? சரி மிஸ்ஸஸ் கவிதா கோவப்படாதீங்க. சார் நான் ஒன்னும் மிஸ்ஸஸ் கவிதா இல்ல, மிஸ் கவிதா. ஜஸ்ட் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதான் கிளியர் பண்ணேன். இந்த மென்டலா? அப்போ நீங்க மிஸ் கவிதா தான் கரெக்ட்? ஆமா. ஓகே கவிதா, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா நாங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னா, இந்த ஆஃபீஸ்ல யாரோ ஒருத்தவங்க தான் இன்வால்வ் ஆகி இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு தைரியம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு டவுட்ல இருக்கோம். இருந்துட்டு போங்க, அதுல எனக்கு என்ன? பர்மா இந்த ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்கலாம் இந்த மாதிரி டவுட்டான பர்சன் அப்படின்னு உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கும்ல? அப்படி யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கேக்குறோம். யோசிச்சு பதில் சொன்னா போதும், என்ன டவுட் இல்லைன்னு யோசிச்சு சொல்லுங்களா மிஸ் கவிதா. இங்க பாருங்க சார், எனக்கு இப்ப இருக்கிற டவுட்லாம் நீங்க ரெண்டு பேரும் போலீஸா போலீஸ் இல்லையாங்கிறது தான். கவிதா நாங்க போலீஸ்ன்றதையும் தாண்டி நான் ஒரு பையன், எனக்கு மனசு இருக்கு, அதுல ஆசை இருக்கு, நான் ஒரு ஹேண்ட்ஸம் பாய். இதை நாங்க சொல்லணும்னா இந்த ஆளு வேற புரியாம கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த புள்ள முறைக்கிறத பார்த்தா இன்னைக்கு கேஸ் ஃபைல் ஆயிடும் போல. இந்த இன்ஸ்பெக்டர் நினைச்சா வேற கதி கலங்குது. கடவுளே என்ன காப்பாத்துப்பா. பாருங்க கவிதா, இந்த ஆஃபீஸ்க்காக நீங்க எவ்வளோ அழைச்சிருப்பீங்க. இந்த ஆஃபீஸோட நல்லதுக்காக தான் நான் கேட்குறேன், புரியுதா? உங்களுக்கு வேற யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா? அதாவது இந்த போதைப் பொருள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள பற்றி தான் நம்ம விசாரிக்கிறோம். அப்படி இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு, நிறையவே டவுட் இருக்கு. உங்கள மாதிரியே பைத்தியக்காரத்தனமா ஒருத்தன் பேசிட்டு இருப்பான், இந்த கார்த்திக் பிரகாஷ். அவன் மேல தான் டவுட் இருக்குன்னா. இந்த பிள்ளையும் கார்த்திக் பிரகாஷ்ங்குது. அதானே மா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா கார்த்திக் பிரகாஷ்னு சொல்றீங்க. அவர் இந்த ஆபீஸோட எம்டி. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? யார் மேல டவுட் இருக்கோ அவங்கள தான் சொல்ல முடியும். நீ கேக்குறீங்கன்றதுக்காக வெளியில இருக்கிற யாரையாவது தானே சொல்ல முடியும்? நீ சொல்றது ஓனர் கார்த்திக் பிரகாஷ் தானே? ஆமா, ஓனர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானே அந்த பைத்தியக்காரனை தான் சொல்றேன்.
பெருமா ஓனரை தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு அப்படியே பாருங்க, உங்களுக்கு வேணா ஒரு ஓனரா இருக்கலாம், ஆனா ஓனர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என் ஃப்ரெண்டு, அதனால அவன் இவனை தான் பேசுவேன். எனக்கு என்னமோ அவன் மேல தான் டவுட் இருக்கு. அது எப்படிமா அவர் மேல டவுட் வரும்? அவர் மேல தான் டவுட் இருக்கு. நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். ஆனா எப்படி டவுட் இருக்கு, ஏன் டவுட் இருக்குன்னுலாம் கேட்டா என்கிட்ட ஆன்சர் கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின். என்னம்மா வர்ற எல்லாரும் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கீங்க? மரியாதையா எல்லாரும் போலீஸுக்கு கோஆபரேட் பண்ணுங்க சொல்லிட்டேன். வந்த லவ் மூடும் போயிடுச்சு. அவ்வளவுதான் கோஆபரேட் பண்ண முடியும். முடிஞ்சா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இல்லனா போயிட்டே இருங்க. அம்மா, இதுக்கு முன்னாடி வந்த மேனேஜர் மீராவும் இதை தான் சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்லியிருந்தாலும் கரெக்டா தானே இருக்கும். மேனேஜர் ஆஃப் த கம்பெனி மீரா மேடம். ஒரு மேனேஜர் சொல்றதை நம்ப மாட்டீங்க, ஒரு ஸ்டாஃப் சொல்றதை நம்ப மாட்டீங்க. கார்த்திக் பிரகாஷ் மேல தான் டவுட் இருக்குன்னு சொல்றோம், அதையும் நம்ப மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எதுவும் பண்ண முடியாது, புரியுதா? இங்க பாருமா, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா தேவையில்லாம அவர் மேல கேஸ் ஃபைல் ஆகும். ஆகட்டும் ஆகட்டும், ஆனிச்சுனா தூக்கிட்டு போய் ஜெயில வைங்க, புரியுதா? அந்த நாய் இங்க யாரையும் வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. என்ன வை ஜெயந்தி, இந்த புள்ள இப்படி பேசிட்டு இருக்கு? சும்மா கடுப்பாக்கிட்டு இருக்காதீங்கண்ணா. அப்புறம் போற போக்குல இன்னொரு டவுட் இருக்கு. புதுசா ஜாயின் பண்ணிருக்கல ஒரு பிள்ளை, ரேக்கான்னு சொல்லிட்டு, மஞ்ச மண்டை, தலை ஃபுல்லா மஞ்ச பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். அந்த பிள்ளையும் கூப்பிட்டு விசாரிங்க. இந்த மாதிரிலாம் விசாரிக்காதீங்க, எங்களை விட அதிகமா கிடிக்கிடின்னு கிடிக்கும் வாயாலே. அதனால 2 அரை விட்டு உட்கார வச்சு கேளுங்க. மேபி ஏதாவது உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் கார்த்திக் பிரகாஷ், செகண்ட் அக்யூஸ்ட் தான் ரேகா. அதனால எப்படி விசாரிக்கணுமோ விசாரிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேர் போலீஸ் மாதிரி நடந்துக்கோங்க. பேசுறதா இருந்தா ஒன்னு சிரிச்சு பேசுறீங்க, இல்ல வழிஞ்சு பேசுறீங்க, இல்ல வாயை பொழந்துட்டு பேசுறீங்க. நீங்களாம் போலீஸ் அணை தெரியலன்னா நான் போறேன், இருந்தா பாப்போம், இல்லனா போய் சேருங்க. ஆனா இந்த ஆபீஸுக்குள்ள வர்றவங்களுக்கும் சரி, இங்க வேலை பார்த்துட்டு போறவங்களுக்கும் சரி, உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. ஹார்ட் அட்டாக் பட்டு பட்டுன்னு வரும், போய் சேர்ந்துறாதீங்க. என்ன சார், இந்த பிள்ளை எப்படி போயிட்டு போதே? ஆபீஸ்ல வேலை பார்க்குற மொத்தமுமே கோளாறு தான் சார். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே. இன்னும் நீங்க இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டு வேற இருக்கீங்க. இந்த பொண்ணெல்லாம் உங்களுக்கு வேணாம் சார், பைத்தியம் ஆயிடுவீங்க. வேணான்னு சொன்னாலும் அவதான் என் அஞ்சல, அவதான் என் நெஞ்சில. சார், ஃபர்ஸ்ட் லுக்ல லவ் வரதெல்லாம் நார்மலான விஷயம் தான். பல்ப் எரியுது, ஏன்னா ஆபீஸ் பாத்தீங்களா, நிறைய கலர் பல்ப் போட்டு வச்சிருக்காங்க. சாங் எது எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு, வந்து உக்காந்தவனே கேட்டுச்சு. கடவுளே, இதுக்கப்புறம் இவரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பேசாம சாரி கிட்ட போயிட்டு சொல்லுவோம் இந்த மாதிரின்னு. அதுக்கப்புறம் இவரும் நானும் விசாரிக்கிறது மூலயமா ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இல்ல, நம்ம 2 பேரும் பண்றது மூலியமா வர்றவங்க எல்லாம் நம்மள வச்சு பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா. ஆமா சார், நான் போயிட்டு பேசாம சஞ்சய் சார் கிட்ட சொல்லிட்டு வரேன். என்ன வை ஜெயந்தி, இன்வெஸ்டிகேஷன் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சார், எங்களாலலாம் இவங்களை விசாரிக்கவே முடியல சார். புரியல சார், மொத்த பேரும் குழப்பி விட்டு போறாங்க சார். அக்யூஸ்ட் யாருன்னு தேட வந்தா நம்மள அக்யூஸ்ட் ஆக்கிடுவாங்க போல. நான் தான் சொன்னனே, மொத்த பேரும் கோளாரா தான் பேசுவாங்கன்னு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க தான் கெத்தா பேசணும். சார், கெத்தாலும் பேச முடியல, நீங்க வேற. 4 பேர் இன்டர்வியூ பண்ணதுக்கே நாங்க நாசமா போயிடுவோம் போல. சரி, ஓகே. இன்வெஸ்டிகேட் யார் பண்ணிருக்கீங்க? சார், ஒரு அளவு முடிச்சிட்டோம். ஆனா நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணவங்கள மட்டும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன், நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க 2 பேர் மட்டும் பெண்டிங்க. இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல யார் மேல டவுட் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. இதை சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க சார். ஏன்? மொத்த பேரும் கார்த்திக் பிரகாஷ் மேல டவுட்னு சொல்றாங்க சார். கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க, இதுல என்ன உங்களுக்கு ஷாக்கு? சார், அது எப்படி சார் அப்படி நம்ம சந்தேகப்பட முடியும்? அண்ணன் தம்பி பாண்டிங்க பத்தி ஆபீஸ்ல பாதி பேர் வேற மாதிரி பேசிக்கிறாங்க, மீதி பேர் வேற மாதிரி பேசுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதுலயும் பாதி பேரு நல்ல பாண்டிங் தான். அண்ணன் மேல ஒரு பாசமும் உசிரியும் வச்சிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பண்ணிருப்பாருன்னு சொல்றாங்க. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ ஒரு அக்யூஸ்ட் இல்லையா? அப்போ உங்க டவுட் அவர் மேல தானா? என் கன்ஃபர்மேஷனே அவர் மேலதான், புரியுதா? இருந்தாலும் ஆதார சிக்கல, அதனால தான் வெயிட் பண்றேன். அட கொடுமையே. ஆனா அவருக்கு அவங்க அண்ணனுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையா சார்? பிரச்சனை எதுவும் கிடையாது. எல்லாரும் சொல்ற மாதிரி ஓவர் பாசம், வேற ஒண்ணும் கிடையாது. சார், அப்ப ரோஹித் பிரகாஷ் மேல கார்த்திக் பிரகாஷ் வச்ச பாசத்துக்காக தான் அப்படி பண்ணாருன்னு சொல்ல வரீங்களா? ஏன் கார்த்திக் பிரகாஷுக்கு அண்ணன் ரோஹித் பிரகாஷ் மட்டும்தானா? வேற யாராவது இருந்திருக்க கூடாதா? அண்ணனா அந்த அண்ணனுக்காக அவர் ஏதாவது ரிஸ்க் எடுக்கலாம்னு எடுத்துருக்க கூடாதா? புரியல சார். சொன்னா உங்களுக்கு புரியாது. புரியலதா சார். வேணாம், அந்த क्वेश्चन அப்படியே இருக்கட்டும், ஆன்சர் கூட வேணாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சார், அதை சொல்லுங்க. லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ண ரேகா, கீர்த்தனா 2 பேரையும் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுங்க. சார், அப்புறம் பவித்ரான்ற கேரக்டர் கூட இன்னும் விசாரிக்கல. அந்த பொண்ணை விசாரிக்கவே தேவையில்ல, புரியுதா? ஏன்னா மற்றவங்களாச்சும் கார்த்திக் பிரகாஷ் மேல டவுட் இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டு விசாரிச்சிங்க அப்படின்னா அஃபிஷியலா ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துட்டு போகும் கார்த்திக் பிரகாஷ் மேல. கொடுமையே. அதனால அந்த பொண்ணை விசாரிக்க தேவையில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்போ எம்டி ரோஹித் பிரகாஷோட ஒய்ஃப் இருக்காங்களே சார், அவங்க? இல்ல, ஃபார்மல் என்கொயரி அவங்க கிட்ட பண்ணணும். ஸோ அவங்களையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.